மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அவர் ரொம்ப இணைஞ்சிருக்கார். ஐயா, முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாநில செயலாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. ஒரு 7 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் மாநில செயலாளராக பதவிக்கு வரீங்க. உங்களுடைய செயல்பாடு கட்சியில் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி, தமிழக உழைப்பாளி மக்களுடைய முன்னேற்றம், அதைத் தொடர்ந்து அது சார்பாக தான் என்னுடைய பணிகள் என்பது அமையும். அதாவது மத்தியில் பாஜக ஆட்சி அமைஞ்சு இருக்கிறது. இதில் பாஜக ஆட்சி கண்டித்து பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. இந்த பாஜக கண்டித்து உங்களுக்கு முதல் கட்டமாக எந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுப்பீங்க? இல்லை, ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து அது 2014 ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து கடந்த 10 ஆண்டு காலமாக வீரியமிக்க போராட்டத்தை அகில இந்திய அளவிலும் மாநில அளவிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு நடவடிக்கை ஈடுபடுகிற போதும் அது அரசியல் சாசனத்துக்கு உரிய முறையில் இருக்கிறதா, மக்கள் நலனுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்று பரிசீலித்து எங்களுடைய எதிர் நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்றோம். அவங்க முழுக்க அரசியல் சாசனத்தை மதிக்கிறது இல்லை, அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நடந்துகிறது. மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் கார்ப்பரேட் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பல்வேறு திட்டங்களை சட்டங்களை அவங்க போடுறாங்க. இவற்றையெல்லாம் எதிர்த்து எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். தமிழகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இப்போ செந்தொண்டர் பேரணிக்கு முதலில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டு இது அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பாலகிருஷ்ணன் சார் பேசுனதுக்கும் தமிழக திமுக சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது அந்த கட்சி பேப்பர் சார்பாக இந்த ஜனநாயக ரீதியில் இது போராட்டங்களுக்கு தலையிட சூழல் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த போராடுகிற உரிமை என்பது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை. யார் வேணாலும் போராடுறதுக்கு ஒன்று கூடுவதற்கெல்லாம் ஏற்கனவே சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை அது. அதை தடுப்பதற்கு காவல்துறைக்கோ அரசாங்கத்துக்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது. அரசியல் சாசனத்துக்கு விரோதமான முறையில் தான் தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அதை அவ்வப்போது எதிர்த்து தான் நாங்கள் போராடி பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். அது மாதிரி எங்களுடைய கட்சியினுடைய தோழர்கள் பலாயிரக்கணக்கான தோழர்கள் மீது ஏராளமான வழக்குகள் என்பது காவல்துறையால் போடப்பட்டு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே விழுப்புரத்தில் நடந்த வரைக்கும் கட்சியினுடைய மாநில மாநாடு, அதை ஒட்டிய ஒரு பேரணிக்கு கூட அனுமதி மறுப்பு என்பதை எங்களால் ஏற்றுக்க முடியல. சரி, போக்குவரத்து போக்குவரத்துன்னு சொல்றாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் செந்தொண்டர் அணிவிப்புக்காக நீங்கள் அனுமதி கொடுங்க என்று கடைசி நேரத்தில் அதையும் கேட்டோம். கடைசி நேரம் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் செந்தொண்டர் அணிவகுப்பு நடத்தக்கூடாது என்கிற முறையில் ஒரு அனுமதி மறுப்பு கடிதத்தை காவல்துறை கொடுக்கிற போது நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? ஒரு மாநில மாநாட்டை ஒட்டி பேரணி நடத்துவது அவ்வளோ பெரிய குற்றமா? ஸோ அதை ஒட்டி தான் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்த கருத்து. இது ஏதோ திமுக அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை போல அவர்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு முரசொலியில் எழுதியிருக்காங்க. நாங்கள் உரிய முறையில் அவங்களை சந்தித்து விளக்கம் அளிப்போம். இந்த சாம்சங் தொழிலாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு ஆனால் இதுவரையும் அவங்க சங்கத்தை நிறுவியிருக்காங்க. ஆனால் அது அவர் சங்கமாக அறிவிக்கப்படலை. இது முதலமைச்சர் சந்தித்து நீங்கள் கொடுப்பீங்களா? இல்லை, ஏற்கனவே நாங்கள் முதலமைச்சரோட சந்தித்து தான் பேச்சுவார்த்தையே நடந்தது. அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் தொழிற்சங்க தலைவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கு. இந்த சங்கத்தை பதிவு செய்து சம்பந்தமாக 6 வார காலத்திற்குள் பரிசீலிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஆனால் அந்த பிரச்சனையில் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இப்படி மௌனமாக இருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. இது ஒரு அடிப்படையான உரிமை. தொழிலாளிகள் சங்கம் சேருவது என்பதெல்லாம் ஒரு அடிப்படையான உரிமை. அதை பதிவு செய்து தர வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த கடமையை அவர்கள் செய்ய வேண்டும். முதலமைச்சரை சந்திக்கும் போது இந்த பிரச்சனையை நாங்கள் சொல்லுவோம். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநில செயலர் தெரிவிச்சிருக்கார். விழுப்புரத்திலிருந்து ஒளிப்பதிவு சீமானுடன் காமராஜ்.